வெளிச்சத்திலே வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் பாஸ்டர். ஆமென். இன்றைக்கு நாங்கள் தேவனை பற்றியும் மனிதனை பற்றியும் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனே, உம்மை அறிகிற அறிவை இந்த காலங்களில் மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்கள் உம்மிடத்தில் வந்து சேர நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் நீர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அந்த வார்த்தையில நாங்கள் வாழ இயேசு எப்படி வார்த்தையில வாழ்ந்தார், அதே போல நாங்களும் வார்த்தையில வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர கிருபை செய்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்படி நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில பார்க்கும் பொழுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதனுடைய தேவன் ஸ்பிரிட் ஆக இருக்கிறார். நாங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் உடையவர்களாக இருக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற மனிதன் சரீரத்தோடு வாழுவதன் நிமித்தம் அவனுடைய கண்களினால மாம்சத்தின் கண்களினாலே அந்த மெய்யான தேவனை பார்க்க முடியாதவனாக இருக்கிறான். இன்றைக்கு மதங்களை பார்த்தீர்களாக இருந்தால் எல்லா மதங்களும் சாதாரண மனித கண்களுக்கூடாக, இச்சையின் கண்களுக்கூடாகத்தான் தங்களுடைய தெய்வங்களை தேடுகிறார்கள். ஆனால் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை ஆவியால தான் அவரை தேட வேண்டும். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தேவன் தந்த தீபமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய ஆத்துமா எல்லா மனிதர்களுடைய ஆத்துமாக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் தந்த ஆத்துமாக்களாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சரீரம் மட்டும் பாவத்துக்கு பின்பாக இந்த சரீரம் வந்தது. இது ஒரு பாவ சரீரம். அதனால ஆவியா இருக்கிற அந்த ஒன்றான மெய்த்தேவனை மனித கண்களினூடாக பார்க்க முடியாதவனாக இருக்கிறான். இதற்காகத்தான் இயேசு வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியோடு இணையும் பொழுது நாங்கள் அவருடைய பரலோக சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆவி தேவனுடைய ஆவியாக இருக்கிறது. மனிதர் எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆவி மனித ஆவியாக ஒன்றான மெய்த்தேவனுடைய தீபமாக இருக்கிறது. எங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியானவர் இணையும் பொழுது நாங்கள் அந்த பரலோக சந்தோஷத்தை, பரலோக கனிகளை, இந்த ஆவியானவருடைய கனிகள் 9 விதமான கனிகளையும் 9 விதமான வரங்களையும் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இந்த கனிகளை வரங்களை நாங்கள் பாவிக்க அந்த கனிகள் வரங்கள் பெருகி கொண்டு வருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு கற்பனையில சொல்லும் பொழுது ஒருவனுக்கு 10 தாலந்து, அடுத்தவனுக்கு 5 தாலந்து, அடுத்தவனுக்கு 1 தாலந்து, 1 தாலந்து உள்ளவன் அதை பெருக்காமல் வைத்திருந்தான். பாருங்கள், அந்த 5 தாலந்துகளும் 10 தாலந்தை பெற்றவன் அதை பெருக்கிறவர்களுக்கு உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அவர் தருகிற தாலந்துகளை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்த வார்த்தையை அளவை நாங்கள் அதிகரிக்க விசுவாசத்தின் அளவு. பாருங்கள், விசுவாசம் என்பது தேவனுடைய கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இந்த வசனத்தை நாங்கள் எங்களுடைய இருதயத்துல சேர்த்து கொள்ள ஒரு கடுகளவு விசுவாசம் எங்களுக்கு வந்து விட்டால் நாங்கள் இந்த மலைகளுக்கு கட்டளையிட முடியும். உங்களால் முடியாத காரியங்களுக்கு உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும். பயமுள்ள ஆவியை தேவன் எடுத்து போட்டு எங்களுக்கு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தின்
மிக பெரிய பெரிய பாவம். இந்த பாவம் தான் மனிதனையும் தேவனையும் பிரிக்கிறது. நாங்கள் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த அக்கிரமமும் பாவங்களும் தான் தேவனுக்கும் மனிதனையும் பிரிக்கிறதாக இருக்கிறது. இதற்காகத்தான் தேவன் மனுஷ குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்க வைத்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதனுடைய கைவேலைகளினால் செய்யப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் அந்த மனிதனுடைய கைவேலை தெய்வங்களாக இருக்கின்றன. அது ஒரு பொருளாக, ஒரு கடவுளுடைய ஒரு படைப்புகளில வந்த ஒரு கல்லாக, மண்ணாக, ஒரு சிலையாக, கைவேலை ஆன தெய்வங்களாக இருக்கின்றன. பாருங்கள், இன்றைக்கு எல்லா மதங்களிலேயும் எங்களுடைய தேவன் யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். ஸ்பிரிட் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த வேதாகமத்தை அறிய அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அறிய, ஒன்றான மீட்பவனை அறிய, அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவரை நாங்கள் எங்களுடைய அவருடைய ஆவியோடு இணைந்து நாங்கள் அவரை தொழுது கொள்ள முடியும். எங்களுடைய ஆவியாக இருக்கிற தேவனை மதங்கள் எல்லாம் பாருங்கள், எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில தேவன் சொல்லுகிறார், இந்த மதங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த ஒன்றான மெய்த்தேவன் அந்த மதங்களில் இருக்கிற தேவர்களை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மதங்கள் மனிதனால உருவாக்கப்பட்டது. எங்களுடைய தேவன் தேவாதி தேவனாக, கர்த்தராக அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். எல்லா தேவர்களிலேயும் மேலான தேவராக இருக்கிறார். இன்னைக்கு மதங்கள் மூலமாக இருக்கிற அத்தனை தேவர்களையும், அந்த மத வணக்கத்தில் உள்ளவர்களையும் மனம் திரும்பாத பட்சத்தில அவர் தண்டிக்கிற தேவன் என்று எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. அவர்தான் மெய்யான தேவன். பாருங்கள், யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. ஒன்றான மெய்த்தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மெய்த்தேவன் தான் எங்களுக்கு இன்னைக்கு பின்பு மறுமையில அந்த மெய்யான தேவனோடு தான் நாங்கள் வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். எரேமியாவிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். பாருங்கள், பொறுமை உள்ள தேவன், அன்புள்ள தேவன், மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறவர். பாருங்கள், இந்த துன்மார்க்கத்தில வாழ்ந்து, பாவத்தில வாழ்ந்து, சாபத்தில வாழ்வது, மரிப்பது எனக்கு பிரியமோ, அவர் மனம் திரும்பி என்னிடத்துல வருவதெல்லவோ எனக்கு பிரியம் என்று வேதாகமத்துல சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்படியான அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மெய்யான தேவன், அவரிடத்துல வர வேண்டும். மெய்யான தெய்வம், அவருடைய உயிர் உள்ள தேவன், ஜீவன் உள்ள தேவன், நித்திய ராஜா. இன்னைக்கு பின்பு அவர்தான் ராஜாவாக அவரோடு அவருடைய ராஜ்யத்திலே, இந்த உலகத்திலே 1000 வருட ராஜ்யத்திலே நாங்க வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இயேசு சிலுவையில மரிப்பதற்கு முன்பாக சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில ராஜ்யத்தை அமைக்க வரவில்லை. பாருங்கள், சீடர்கள் நினைத்தார்கள் இந்த உலகத்தில ஒரு முகமட்டை போல ஒரு வாரியராக ஒரு ராஜ்யத்தை அமைப்பார். பலர்கள் இந்த போர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில ராஜ்யத்தை அமைக்கிறார்கள். அதே போல அவரும் இயேசுவும் எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை அமைத்து தருவார் என்று சீடர்கள் கூட நம்பினார்கள். ஆனால் இயேசுனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அழியாத ராஜ்யம். தேவைகளை எல்லாம் உங்களுடைய ராஜா சந்திக்கிற ராஜ்யம், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யம், ராக்காலம் இல்லாத ராஜ்யம். பாருங்கள், ராக்காலத்துல திருடர்கள்
இந்த உலகத்தில 12 மணித்தியாலம் பகல், 12 மணித்தியாலம் இரவு. எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தில ராக்காலம் இல்லாத ராஜ்யம். இயேசு ராஜா ஒளியாக இருக்கிற ராஜ்யம். இந்த ராஜ்யம் தான் நித்திய ராஜாவாக அவருடைய கோபத்தினால் பூமி அதிலும் அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார். ஒரு நாள் இந்த மத வழிபாடுகளில் உள்ள தேவர்களை தண்டிக்கிறதவனாக இருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில பாருங்கள், அவர் உங்களை அழைக்கிறார். ஏன் தேவன் மனிதரை நேசிக்கிறார் என்றால், நாங்கள் ஆதியாக 1 அதிகாரம் 26வது 27வது வசனத்தில் அவர் தம்முடைய சாயலாகவும், பாருங்கள், இயேசுடைய சாயலாக, தேவனுடைய சாயலாகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அந்த பிசாசினாலே நரகத்தில வாழக்கூடாது. பாருங்கள், நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். அது மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட இடம் அல்ல. இயேசு கிறிஸ்து மனிதர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பி அவரோடு வாழுகிற அந்த நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்தில வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பாருங்கள், எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ரெலிஜன்ஸை பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ஜேர்சிஸ் 1ஆம் அதிகாரத்தில் வானத்தை படைத்தேன், கெவனை படைத்தேன். இப்படியாக அந்த படைப்பின் காரியம் இந்த பைபிளில தான் கூறப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மனிதர்களால் உருவாக்கிற தெய்வங்களை பற்றி பாருங்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழே விடாதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறது. தெய்வங்கள் எல்லாம் இந்த வானத்திலும் பூமியிலும் இராதபடி அழிந்து போகும் என்பதை இந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள். பாருங்கள், இதனால்தான் மத சண்டைகள், மத கலவரங்கள், இப்படி வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் இந்த உண்மையான தெய்வத்துக்கு விரோதமாக, தங்களுடைய மதங்களுக்கு விரோதமாக இப்படியாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமின் தகப்பனை பார்க்கும் பொழுது அவர்கள் மத வழிபாட்டில சிலை வணக்கம் உள்ளவர்களாக, சிலைகளை செய்து வியாபாரம் செய்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பாருங்கள், இந்த மதங்களில் இருக்கிறவர்கள் நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக மதங்களில் இருக்கிறது. அவர்கள் சிலைகளை செய்வார்கள், பொருட்களை செய்வார்கள், பல விதமான இதை வியாபாரம் செய்வார்கள். அவர்களுடைய கோயில்களில இப்படியான மத வழிபாடுகள் உள்ள இடங்களில ரெஸ்டாரண்ட்கள், வியாபாரங்கள் செழித்திருக்கும். பாருங்கள், அந்த இடம் அதை செய்கிறவர்கள் அந்த பணத்திற்காக, பொருளுக்காக, நீங்கள் நன்கு கவனித்து பார்த்தீர்களாக இருந்தால் நல்ல வருமானத்தை ஈட்டுகிறவர்களாக இருப்பார்கள். இப்படியான ஒரு குடும்பத்தில் இருந்துதான் ஆபிரகாமுடைய தகப்பன் சிலைகளை செய்கிறவனாக தகப்பன் தொழிலை அவருடைய குடும்பங்கள் செய்தனர். ஆனால் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த மதத்திலே இருக்கலாம், எப்படியான வழிபாடுகளில் இருக்கலாம், உங்களை அழைக்கிறார் இயேசு. ஆபிரகாமை அழைத்து கானான் தேசத்துக்கு அழைத்து கானான் தேசத்தை, இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், வளர்ச்சியான தேசம், செழுமையான தேசம், தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத தேசம், இப்படியாக பால் தேன் பொழிகிற தேசம், இரும்பு மண்ணிலிருந்து உருக்கி எடுக்கிற தேசம், இப்படி அத்தனை மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அந்த கானான் தேசம் கொண்டிருந்தது. அப்படியான தேசத்துக்கு ஆபிரகாமை அழைத்து அவருடைய சந்ததியை கானான் தேசத்தில கொண்டு போய் சேர்த்து அங்கு வாழ வைத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கு நீங்கள் ஆபிரகாமின் தகப்பனை போல உங்களுடைய குடும்பங்கள் இப்படியாக விக்கிற ஆராதனைகள் மதங்களில வாழலாம். உங்களை இயேசு அழைக்கிறார். அந்த மத வழிபாடுகளில் இருந்து ஆபிரகாமை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்ற தேவன் உங்களையும் இந்த கடைசி காலத்தில அன்போடு அழைக்கிறார். அவர் அழைத்து உங்களை இந்த பரம கானான் தேசம், எங்களுக்கு
நாங்கள் போகிற தேசம் தான் பரம கானான் தேசம். அங்கே இருக்கிற அன்று நிழலான அந்த மத வழிபாடுகள் ஆபிரகாமின் குடும்பத்திலே பிரித்தெடுத்து இந்த உலக கானான் தேசத்தை காண்பித்தார். இன்றைக்கு தேவன் தருகிற ராட்சியம், அந்த ஒன்றான மெய்த்தேவன் தருகிற ராட்சியம், அந்த இயேசு நித்திய ராஜாவோடு வாழுகிற ராட்சியம். பாருங்கள், அவர் மரித்தது அந்த 33.5 வயசுல எனக்காக, உங்களுக்காக பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து கொள்வதற்காக இந்த பூமிக்கு பரலோகத்துக்கு முடியாத தடுப்பு சுவராக இருந்து அக்கிரமங்கள் பாவங்களை தன்மேலில தன்னுடைய சிலுவை மரணத்தில வெற்றி சிறந்தார். பாருங்கள், இன்றைக்கு பரலோகத்துக்கு நாங்களுடைய ஜெபம் எங்களுடைய பரலோக தேவனை நோக்கி போகிறது. பாருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம். அவர் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து எங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ கூடாக பார்க்கிறார். எங்களை நீதிமானாக, அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறார். எங்களுடைய பாவம் கழுவப்பட்டு விட்டது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்தது. பாருங்கள், இயேசு மரிக்கும் பொழுது சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய சரீரம் அங்கு இல்லை. பாருங்கள், சரீரம், அவருடைய சீலைகள் சுற்றப்பட்ட சீலைகள் மட்டும் இருந்தன. பாருங்கள், அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தவர், தழும்புகளோடு உயிர்த்தெழுந்தவர். அந்த தழும்புகளோடு இன்றைக்கு எங்களுக்கு சுகம் தருகிற தேவனாக, அவருடைய இரத்தம் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டார். பாருங்கள், உலகத்துல வேதாகமம் சொல்லுகிறது, உலகத்தில் ஒரு பொருளை மீட்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பணத்தை, வெள்ளியை, பொன்னினால ஒரு பொருளை மீட்டுக் கொள்ளுகிறோம். அவர் தன்னுடைய பரலோகத்தில இருந்து வந்த பரிசுத்த இரத்தத்தினால மீட்டு கொண்டார். பரிசுத்த இரத்தம். அவர் மட்டும்தான் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். பாருங்கள், பரிசுத்த சரீரத்தோடு வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யோவான் 8ஆம் அதிகாரத்தில இயேசு சொல்லும் பொழுது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அப்படியாக பெர்ஃபெக்டாக, கோலியாக இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கன்னிமரியாளின் வயிற்றில பிறந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில கொடுக்கப்படவில்லை. மதங்கள் தவறான வழிகளில, தவறான மாம்ச பிரகாரமான தன்னுடைய தெய்வங்களை உருவாக்கி அந்த தேவர்கள், அந்த பிசாசுகள் எல்லாம் ஒரு நாள் தண்டிக்கப்படுகிற தெய்வங்களாக, தண்டிக்கப்படுகிற தேவர்களாக அவர்கள் தண்டிக்கப்படுவது எரேமியா 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல சொல்லப்படுது. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு வேண்டும். பாருங்கள், இந்த தேவன் படைக்கும் பொழுது, தேவன் ஆதாமவாளை படைக்கும் பொழுது அவர்களை ஒரு ஒளியுள்ள சரீரத்தோடு படைத்தார். பாருங்கள், அவர்கள் நிர்வாணம் இல்லாதவர்களாக ஒளியுள்ள ஒரு சரீரத்தோடு அவர் படைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் பாவத்தின் பின்பாக அவர்களுடைய சரீரம் இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற சரீரமாக மாறியது. இன்றைக்கு இருக்கிற சரீரத்தோடு தேவன் படைக்கவில்லை, ஒளியுள்ள சரீரத்தோடு படைத்தார். நித்தியமாக வாழுகிற வாழ்வுள்ள ஒரு ஒளியான சரீரத்தோடு படைத்தார். மனிதன் பாவம் செய்ததன் நிமித்தம் இந்த சரீரம் எங்களுக்கு வந்தது. பாவ சரீரமாக, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படியான பாவ சரீரத்தோடு இன்றைக்கு நாங்கள் மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனாலதான் பாருங்கள், ஆதாமுடைய பிள்ளைகள் காயின் ஆபேலை கொலை செய்கிறான். பாருங்கள், யோவான் 10:10 சொல்லுகிறது, அவர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இதுதான் பிசாசு செய்கிற வேலை.
பாருங்கள், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, மனிதர்களும் அந்த பிசாசின் பிடியில் இருக்கிற மனிதர்கள், அடிமைத்தனத்தில் வாழுகிற மனிதர்களும் இப்படியான பிசாசின் கிரியைகளை செய்கிறார்கள். ஒவ்வொரு யுத்தத்திற்கும் ஒவ்வொரு கொலைக்கும் பின்னால அந்த பிசாசு செயற்படுகிறவனாக இருக்கிறான். திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், பொய் பேசுவான், அநியாயம் செய்கிறவன் அவனுடைய வேலையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை விட்டுவிக்கிறதவனாக இருக்கிறார். எங்களுடைய கர்த்தர் 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, எங்களுடைய கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த கர்த்தருடைய ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுடைய அடிமைத்தனத்திலே இருந்து, இந்த சிற்றின்பங்கள்ல இருந்து, பாவ காரியங்கள்ல இருந்து, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, இவரத்தின் பெருமை, இப்படியான பாவ காரியங்களில் இருந்து எங்களுடைய தேவன் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் தச்சராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய புதிய பாட்டை நீங்கள் அறிய எனக்காக இவ்வளவு என்ன நேசிக்கிற தேவனா, எனக்காக அந்த உயிரை கொடுத்த தேவனா என்ற உணர்வோடு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்படியாக நீங்கள் அந்த இயேசுவை அறிந்து ஜல ஞானஸ்தானத்தை பெற்று அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி நீங்க பரலோக பிரஜைகளாக உங்களை முத்திரை போடுவார். 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நாங்கள் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு பின்பு மறுமையில இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊடாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்வு, நித்தியமாக இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்களை நம்பி ஏமாந்து இந்த உலகத்தை படைக்காத உங்களை படைத்த தேவன் ஒருவர், அவரைத்தான் நீங்கள் ஆவியா இருக்கிறார், பரலோகத்திலே இருக்கிறார், வட புறத்திலே இருக்கிறார். பாருங்கள், இந்த தேவனுடைய தூதர்களாகத்தான் 3 பிரதான தூதர்கள் இருந்தார்கள். மிக்காவேல், கேப்ரியேல், லூசிபரஸ். இந்த 3 பிரதான தூதர்களிலே இந்த லூசிபரஸும் அவனுடைய தூதர்களும் தேவனுக்கு விரோதமாக எழும்பி பிசாசாக இன்றைக்கு மனிதனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் அவர்கள் செயற்படுகிறார்கள். அந்த லூசிபரஸ், தேவன் இந்த பிசாசை படைக்கவில்லை, தேவன் ஏஞ்சல்ஸை தான் படைத்தார். பாருங்க, நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலேயும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் ஏஞ்சல்ஸை படைத்தார். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மிருகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தை சொன்னாயே. பாருங்கள், எங்களுடைய தேவன் உன்னதமானவர். சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாங்கள் அவருடைய நிழலில தங்குகிறோம். இப்படியான எங்களை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தேவனை போல அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த பிசாசை மிரட்டி கொண்டான். பாருங்கள், இந்த ஏஞ்சல்ஸ், தேவனால படைக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ், தேவனை போல நான் வடபுறத்தில் ஏறுவேன். ஆனாலும் ஏசாயா 14வது 15வது வசனத்தில, ஆனாலும் நான் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனபடியாக தேவன் பாதாளத்தில தள்ளிவிட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக 3 லூசிபரசும் அவனுடைய தூதர்களும் இன்றைக்கு விரோதமாக, மெய்யான தேவனுக்கு விரோதமாக இன்றைக்கு மதங்களில நடக்கிற ஒவ்வொரு கொலைகளுக்கும் தீமையான காரியங்களும் பின்னாலே அந்த லூசிபரசும் அவனுடைய தூதர்களும் செயற்படுவதை நாங்கள் வேதாகமத்தினூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பாருங்கள், தேவனுடைய தோட்டத்திலே, தேவனுடைய
ஏஞ்சல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அந்த பிசாசு தேவன் ஒரு இதை கொடுத்து விட்டால், ஏஞ்சல்ஸ் கொடுத்து விட்டால் அதை எடுத்துக் கொள்வதில்லை. அதை அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம் மாதிரி ஏஞ்சல்ஸுக்கும் அப்படியே அவர்களுக்கும் அந்த காலங்களை கொடுத்திருக்கிறார். நாங்கள் இசைக்கேல் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, நீ தேவனுடைய தோட்டமான ஏதேனில் இருந்தவர், இப்படியாக அந்த பலவிதமான ரத்தினங்களினால் மூடப்பட்டிருந்தவன், சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இப்படியாக அவன் ஆராதிப்பதற்காக அந்த ஏஞ்சல்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டவன். பாருங்கள், தேவனை ஆராதிப்பதற்காக இப்படியாக மீட்டு எண்ணம் கொண்டு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருடைய ஸ்தானத்தை பிடித்து விட வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், பல மனிதர்கள் கதிரைகளுக்காக, பொலிட்டீஷியனாக பலவிதமான இடங்களில கதிரைகளை பிடித்துக் கொள்ளுக. அதே போலதான் தேவனுக்கு ஈக்குவலாக இந்த ஏஞ்சல்ஸ் மாறுற நிமித்தமும் தள்ளப்பட்டு போனான். இப்படியாக அந்த ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அவர்களை பாவம் செய்ய பண்ணினான். பாருங்கள், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை தேவனுக்கு விரோதமாக சொல்லி அவர்களை நம்ப பண்ணி, இப்படியாக அவர்கள் பாவம் செய்து அவர்கள் விழுந்து போனதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய நித்திய வாழ்வை அவர்கள் இழந்து விட்டது நிமித்தம் இந்த உலகத்தில பாவம் குடிகொண்டது. இதற்காகத்தான் 2ஆம் ஆதாமாக இயேசு வந்து அந்த மரணத்தையும், மரணத்தின் அதிகாரியான அந்த சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து எங்களுக்கு அந்த பரலோகத்துக்கு போற பாதையை திறந்து வைத்திருக்கிறார். இப்பொழுது தடுப்பு சுவர் இல்லை. இயேசுடைய சிலுவை மரணத்துக்கூடாக அந்த திரைச்சியிலே கிழிக்கப்பட்டு, பழைய ஏற்பாட்டு காலத்துல மகா பரிசுத்த தலத்துக்கு யாரும் போக முடியாது. பாருங்கள், இப்படியாக இயேசு அந்த காரியத்தை செய்து இன்றைக்கு நாங்கள் பரலோகத்துக்கு நேரடியாக இயேசு கிறிஸ்து ஊடாக எங்களுடைய ஜீவன் தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய ஜீவனும் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, எங்களுடைய ஜீவன் தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜீவனும் அவருடைய தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. இயேசு மீண்டுமாக வரும் பொழுது நாங்கள் அவருடைய சரீரத்தை பெற்று அவர்களுடைய நித்தியமாக வாழுகிற சரீரத்தை பெற்று வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, thank you Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பெல நடைய நிரப்பிடுமே, பெலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய
தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆண்டவரே, இந்த மக்களுக்காக ஜபிக்கிறோம். எந்தெந்த தேசங்களில் வாழ்கிறார்களோ நீர் தூரத்திற்கு கிட்டக்கும் ஒரே தேவன் தான். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் உடைய அபிஷேகத்துக்காக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக நீர் அசைவாடும் ஆவியானவராக இந்த உள்ளங்களை தேற்றும்படியாக நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கூடாக ஒவ்வொருவரோடு முன்னப்படும்படியாக கம்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, தேளை முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகி இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய அபிஷேகத்தினால நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? ஒவ்வொருவரையும் நிரப்பும். In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. இந்த தேசங்களிலே இருக்கிறார்களோ அத்தனை தேசங்களிலே இருக்கிற மக்கள் இயேசுவே என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரையும் பணிபடி ஆவிகள் அவர்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தினால் இந்த நேரத்தில் நிரப்பி அவர்களை பரவசப்படுத்துவீராக. துக்கங்கள் சந்தோஷமாக ஆவதாக, கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிற ஆவியானவர் பரலோகத்தில் எந்த குறைவும் இல்லை, நிறைவு பரிபூரணம். அந்த பரிபூரணத்தினால ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உள்ளங்கால் நிரப்பி கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஆவியாளர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப உதவி செய்வீராக. இது மத மாற்றம் அல்ல, மனதை மாற்றிக் கொள்வது. இயேசுவை போன்ற நன்மை செய்கிற மனத்தோடு வாழுவது. கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. அது ஒன்றான மெய்த்தேவனை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தொழுது கொள்வது, பிறரை நேசிப்பது. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வாதத்திற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு விடைப்பட்டதற்காக நன்றி, ஒவ்வொருவரை உம்முடைய சமூகத்தில் இழுத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி. அவர்கள் தொடர்ந்து இயேசுவை அறிகிற அறிவை கொடுப்பீராக. அற்புதங்களை செய்து அவர்களை பலப்படுத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் நமக்கு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். தேவன் யார், மனிதன் யார்? நிச்சயமாகவே தேவன் ஆவியோடு உண்மையோடும் அதை தொழுது கொள்ளும் போது நாங்கள் அந்த ஆவியான தேவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும், உணர முடியும். அப்படியாக நாங்கள் தொழுது கொள்ளும் போது அவருடைய வல்லமை வரங்கள் கனிகள் செயல்படும், பெருகப்படும். மகா கிருபையினால நடத்தப்படுவோம். தூதன் அங்கே லூசிபர் அங்கே பெருமையை காட்டினார், அங்கே விழுந்தார் போட்டது. ஆனால் தேவன் நம்மை பெருமையின் ஆவியை எடுத்து போட்டு தாழ்மையின் ஆவியை தரித்தவர்களாய் மனம் திரும்பி அவர்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்ற அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் அழகாக நம்ம கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமனால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வேண்டிய சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
Thank you. God bless you, sister. God bless you, everybody. Amen. ஆமென். God bless you too, Pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சத்தில வெளிச்சம் பெற்றுக்கொண்டோம். நிச்சயமாக நாங்கள் ஆவியோடு